உயர்வு பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறியாளர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், விசைத்தறியாளர்களுடைய கோரிக்கை கூலி உயர்வு எவ்வளவு விழுக்காடு அவர்கள் கோரிக்கையாக வைத்திருந்தனர்? எவ்வளவு நாட்களாக அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்? இப்ப விசைத்தறியாளர்களுடைய போராட்டத்தினால பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கா? என்ன விவரம்? திலகவதி, ஜவுளித்துறையின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விசைத்தறி தொழிலை நம்பி கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மற்றும் நேரடியாக மற்றும் மறைமுகமாக 2,50,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இருந்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 2,50,000 மேலாக இருந்த விசைத்தறிகள் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக மட்டும் பார்த்தோமானால் அதில் 3இல் 1 பங்காக குறைந்திருக்கிறது. 2014ஆம் ஆண்டு முதல் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக ஒரு கூலி உயர்வு என்கின்ற ஒரு அடிப்படை தங்களுக்கான கூலி என்பது இல்லாததன் காரணமாக பல்வேறு கட்டமான நெருக்கடிகளை சந்தித்து வரக்கூடிய இவர்கள் இதுவரை 10 கட்ட போராட்டங்களை நடத்திவிட்டனர். கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என பல்வேறு போராட்டங்களை எடுத்த போதிலும் இதுவரை ஜவுளித்துறையைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக இவர்களிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தங்களுக்கான அந்த கூலி உயர்வுக்கு, அதாவது ஒப்பந்தப்படி அந்த கூலி உயர்வு என்பதை கொடுக்காதன் காரணமாக இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இவர்களது கோரிக்கை என்ன, இதன் காரணமாக எவ்வளவு ஒரு நாளுக்கு இழப்பு ஏற்படுகிறது, எத்தனை பேர் வேலை இழக்கிறார்கள் என்பது குறித்து பேசுவதற்காக கோவை, திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பூபதி இருக்கிறார். அவரிடமே கேட்போம். சார், இன்னைக்கு உங்களோட மெயினான கோரிக்கைகள் என்னென்ன? இதன் மூலமா இன்னைக்கு ஏற்படக்கூடிய வருவாய் இழப்புகள் என்னென்னவா இருக்கும்? எங்களுடைய கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கையை நியாயமான புதிய கூலி உயர்வு வேணும் அப்படிங்கிறதான். கடந்த 11 ஆண்டுகளாகவே நியாயமான கூலி உயர்வு எங்களுக்கு கிடைக்கல. அப்படி ஒப்புக்கொண்டு வருகின்ற அந்த கூலி உயர்வையும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஓரிரு மாதங்களை குறைத்து வழங்குகிறாங்க. இதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு வருவாயே மொத்தமாக இல்லாத சூழல் இருக்குது. இந்த போராட்டம் கூட கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக தொழிலாளர் நல ஆணையருங்க, கோவை, திருப்பூர் மாவட்ட நிர்வாகம், மாவட்ட அமைச்சர்கள் அனைவரையும் 40க்கும் மேற்பட்ட முறை சந்தித்து 2 ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும், கடந்த மாதம் ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தியும் இதுவரைக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்களை பேச்சுவார்த்தைக்கு முன் வரவில்லை. ஜவுளி உற்பத்தியாளர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்கு முன் எங்களுக்கு உண்டான நியாயமான புதிய கூலியை வழங்குவோம்னு சொல்லித்தான் இன்னைக்கு எங்களுடைய இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர்ந்து இருக்குது. இந்த வேலை நிறுத்தத்தில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் மட்டும் 1,50,000 மேற்பட்ட விசைத்தறிகள் கலந்து கொண்டிருக்கின்றன. இந்த விசைத்தறிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு 75 லட்சத்துக்கு மேற்பட்ட காடா துணி உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய உற்பத்தி மதிப்பு 25 - 30 கோடி ரூபாய் தினசரி இருக்குங்க. எவ்வளவு பேர் வேலை இழப்பாங்க சார் இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு காரணம்? காலவரையற்ற வேலை நிறுத்தத்தினால் விசைத்தறி தொழில் சார்ந்த அனைத்து சேர்ந்து 1,20,000 மேற்பட்ட பேர் வேலை இழப்பு இன்றிலிருந்து ஏற்பட்டிருக்குதுங்க. திலகவதி, இவர்களது பிரதான கோரிக்கை என்பது 2014ஆம் ஆண்டு முதலே அந்த கூலி உயர்வுக்கான கோரிக்கைகளை வைத்து வரும் சூழலில் பல்வேறு கட்டமாக அமைச்சர்கள், மாவட்ட நிர்வாகம் என அனைவரிடமும் ஒரு கோரிக்கைகளை வைத்த பிறகும் ஜவுளித்துறையினர் நேரடியாக இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாங்கள் வைக்கும் கோரிக்கைக்கான அந்த கூலி உயர்வை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான கோரிக்கையை தொடர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஜவுளித்துறையினர் இவர்களது கோரிக்கைக்கு இணங்கி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் பட்சத்தில் மட்டுமே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள், அதாவது இந்த விசைத்தறியை நம்பி வாழ்வாதாரம் ஈட்டி வந்தவர்களுக்கு வாழ்வு ஒளிமயமாகும் என்பது ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கிறது. திலகவதி, 10 ஆண்டுகளுக்கு மேலாக கூலி உயர்வுக்கான அவர்களது கோரிக்கை வெறும் கோரிக்கையாக மட்டுமே இருக்கிறது. பார்க்கலாம், செய்தியை பதிவு செய்திருக்கிறோம். உங்களுடைய விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பிரவீன்.